சிவாஜி த பாஸ். ஸ்டார்டிங்கே இடிக்குது. இட்ஸ் ஓகே. கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா, அந்த நேரம் அன்பு தூரல் போட்டாதா. என்ன நீ, நான் ஒரு வாரம் கழிச்சு என்ன மூடோட வந்திருக்கேன், நீ இப்படி மூட விட்டா உட்காந்துருக்கே. வாட் இஸ் மேட்டர்? மேட்ரா இருக்கு, வாங்க உட்காருங்க. மரியாதைலாம் ரொம்ப பலமா இருக்கு. ஒன்றும் புரியலையே. இருக்காதா பின்ன, வயசுல பெரியவர் இல்ல, மரியாதை கொடுத்து தானே ஆகணும். வயசுலயா? ஆமாம்மா, வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தா ஆகணும். ஆனா இத்தனை நாள் இல்லாத மரியாதை திடீர்னு கொடுத்தோன்னு தான் ஒரு சின்ன டவுட்டு. நீ இதை பார்த்து டவுட் படாத. ரோஜா கொடுக்கலாம் தான் நினைச்சேன், ஆனா செல்வமணி கூட்டு போயிட்டாரா, அதனால தான் இதை எடுத்துட்டு வந்தேன். ஒரு நிமிஷம் வச்சு விடுறேன். சாரி, மண்டையை விட பூ ரொம்ப பெருசா இருக்கு, இது நமக்கு தேவையில்ல. ஒரு வாரம் கழிச்சு வந்துருக்கு. ஏமாத்திட்டேனா? என்ன சொல்ற? நான் லெக்சரர் இருக்க காலேஜ்ல ஒரு ஸ்டூடண்ட், நீ என்னோட 3 வயசு சின்ன பையனா இருந்துட்டு என்ன லவ் பண்ண சொல்லி நீ ஏமாத்திட்டியே. வெக்கமா இருக்கு? சொப்னா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. கையை மேல வச்சற கொன்னுடு. என்ன நினைச்சிட்டு பத்தி? இந்த பார், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டி. நானும் இந்த விஷயத்தை உன்கிட்ட வந்து சொல்லலாம் தான் நினைச்சேன், ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எப்ப சொல்லிருப்ப? என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா லவ்வே போயில ஆரம்பிச்சிருக்கே. நீ எவ்வளவு போய் சொல்லி ஏமாத்த போற என்ன? ஏய், நீ ஓவரா கத்துற. என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் பல்லன்னு சொல்லி உன்னை ஏமாத்தி அதுக்கு அப்புறம் தான் நான் அழகுன்னு உனக்கு தெரிஞ்சது, அப்ப மட்டும் ஒத்துக்கிட்ட, அது தப்பு இல்லையா? நீ பல்லன்னு சொல்லி என்ன ஏமாத்தது நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ண நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா நீ என்னோட பெரிய பையன் சொல்லி ஏமாத்தது எங்க நான் விட்டுட்டு போயிடணும்னு பயத்தால தான். அதுக்கு வித்தியாசம் இருக்கு. சோ நான் விட்டுட்டு போயிடணும்னு பயத்தால நீ ஏமாத்திட்ட. ஏய், இப்போ என்னடி சின்ன பையனா இருந்தால என்னடி தப்பு? சின்ன பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? பண்ணிக்க மாட்டேன். என்னோட சின்ன பையனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதான் ஏன் முடியாது? அதான் ஏன் முடியாது? ஒரு லெக்சரர் ஒரு ஸ்டூடண்ட் கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? காரிட்டு போங்க. அசிங்கமா பேச மாட்டேங்க. அப்ப என்னடி, மத்தவங்களுக்காக தான் நீ வாழ்றியா, உனக்காக நீ வாழல? நான் எனக்காக தான் வாழறேன், ஆனா எனக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. என்னால என்னோட சின்ன பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்ப என்னடி சொல்ல வர? நான் வேணான்றியா? என்ன தூக்கி எறிஞ்சிட்டியா? என்ன ஒரே போறியா? தூக்கி எறிஞ்சிட்டேன். நான் உன்னை லவ் பண்ணல. இட்ஸ் ஆல் ஓவர். எனக்கு நீ வேண்டாம். இது பாரு, நான் எப்பவுமே யோசிச்சுதான் முடிவெடுப்பேன். முடிவெடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்க மாட்டேன். அவன் பல்லனா இருந்தும் அசிங்கமா இருந்தும் ஏழையா இருந்தும் எனக்கு அவனை பிடிச்சிருந்தது. ஏன்னா அவன் உண்மையா இருந்தான். ஆனா நீ வள்ளுவனா இருந்தும் அழகா இருந்தும் பணக்காரனா இருந்தும் எனக்கு உன்னை இப்ப பிடிக்கல. ஏன்னா நீ பொய்யா இருக்க. மரியாதை எங்கிட்ட போயிடு. உன் மூஞ்சி பாக்குறது கூட எனக்கு அசிங்கமா இருக்கு. கொஞ்சம் முழிக்க மாட்டேன்ட்டல. போறேன் வேணான்ட்டல, லவ் பண்ணலன்ட்டல. உனக்கு மட்டும் தான் உனக்கு தெரியுமா? எனக்கு உனக்கு தெரியாதா? உனக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு பிறந்தா அது ஏன் தப்பாடி? உன்னை யாரு எனக்கு முன்னாடி பிறக்க சொன்னது? அது ஓன் தப்புடி, ஓன் தப்பு. வயசுல பெரியவன் வேணுமா? ஜப்பான்ல 110 வயசுல ஒருத்தர் இருக்கானா, போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. உலகத்திலேயே அவன் தான் பெரியவனா. சீக்கிரம் போ, செத்துக்கிட்டு தொலைச்சிட போறான். சந்தோஷமா இருங்க. வயசுல சின்ன பையனா? நான் என்னடே முட்டி சைஸ்ல இருக்கேன், பெருசா பேசுற? ஆரம்பத்துல இந்த மரக்கட்டை தடுத்துச்சு, அப்ப இந்த மரமட்டைக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டி, நல்லா கேட்டுக்கோ. என்ன வேணான்னு சொல்லிட்டல, என்ன போன்னு சொல்லிட்டல, என்ன திரும்ப பார்க்க வரமாட்டேன்ட்டல. நானும் ஆம்பளடி, ரோஷம் உள்ளவன், சத்தியமா வரமாட்டேன். போறேன், வரவே மாட்டேன். யாருக்கு தெரியும், திரும்ப வருவேன்.
லவ் பண்ணிட்டல என் கதையில என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல